ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வாழ்க்கையில் இந்த யூடியூப்பில் இப்படி ஒரு வீடியோ போடுன்னு என் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்னமா வீடியோன்னு சொல்லி கேட்குறீங்களா? வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ எங்கே கிளம்புறான்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அரபு நாட்டுக்கு வந்து வீட்டு வேலைக்கு வராங்கல்ல, வரவங்களுக்கு அதாவது வீடு க்ளீன் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை சமைக்கிற வேலை, குழந்தைய பார்த்துக்கிற வேலை, எந்த வேலையாக இருந்தாலுமே அவங்க ஓனர் வீட்டில் ஒரு சில ஓனர் வீட்டில் எப்படின்னா வரும்போது என்ன ட்ரெஸ் வேணால் பண்ணின்னு வந்த உடனே ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் போடணுமே, நம்ம வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே பண்ண முடியாது. ஆனால் நான் வேலை செய்கிற வீட்டில் கடவுள் புண்ணியத்தை எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து ஒரே ஒரு புள்ள மட்டும் தான் குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சுடிதாரோ இல்லை மற்ற எந்த ட்ரெஸ்ஸுமே பண்ண முடியாது. மீதி எல்லாருக்குமே வந்து நம்ம எந்த ட்ரெஸ் வேணால் பண்ணிக்கலாம். அதாவது நைட்டி, சுடிதாரு, அப்படிலாம் ஜீன்ஸ் பேண்ட் வேணுனாலும், இல்லை டாப் ஏதாச்சும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாலுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் அங்கே பெருக்கி தொடக்கி பாத்ரூம் கவர் அந்த மாதிரி வேலைக்கெலாம் வந்து வேறு எந்த ட்ரெஸ் போட்டாலுமே எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. நைட்டி தான் எனக்கு ஓகே. நான் வந்து டெய்லியுமே நைட்டி தான் ஒரு 5, 6 நைட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். துவைச்சி மாற்றி அதுவே தான் நான் போட்டுன்னு இருப்பேன். நான் எப்போயாச்சும் ஒருக்கா வந்து சுடிதார் போடுவேன். ஒரு 4 ட்ரெஸ் வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்திருந்தேன். அப்படியே தான் கபோர்டில் வச்சுருக்கேன். என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் நான் வந்து போடுவேனே. இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் சுடிதார் வந்து ஊர்லேருந்து எடுத்து வந்து இது போட்டுட்டு நான் கிளம்புறேன். இது வந்து என்னென்னா எனக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எப்படின்னா இந்த குண்டா இருக்காங்க பாரு, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இன்னிலேருந்து டயட் ஃபாலோ இன்னையோட விட்டுருவோம். நாளையிலேருந்து நான் வந்து டயட் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா? ஜாஸ்தியாக கூட இருக்கும். ஒரு 4-5 பீஸ் வந்து சிக்கன் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக வந்து இன்றைக்கி சாப்பிட்டு முடிக்க போகிறேன். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னையோட ஃபினிஷ் ரைஸ் வந்து நம்ம இவ்வளோ சாப்பிட்றது. நாளையிலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னால் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், ரைஸ் சாப்பிடாமல் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து சாப்பாடு நிறைய சாப்பிட மட்டும் தான் சாப்பிடுவேனே. வேறு எதுவுமே இந்த சப்பாத்தி எவ்வளோ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, சாப்பிடவும் மாட்டேன். சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனால் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச பிரியாணி இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இன்னையோட விட்டுருவேன். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே நம்ம டயட் தான். என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் டெய்லியுமே ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன சாப்பிட்றேன், என்னோடய வெயிட் எவ்வளோ குறையுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்குமே நான் உங்கள்கிட்ட சொல்லினே இருக்கேன். சரி, வர பேச விட்டுட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம். ஃபுல் கட்டு தான் இன்றைக்கி பாருங்கள். யாரும் கண்ணுக்குன்னு வச்சிடாதீங்க. நல்லா தான் இருக்குது சாப்பாடு, ஆனால் காரம் இருக்காது. காரத்துக்கு பதில் நான் என்ன வச்சுருக்கேன்னா, இங்கே வந்து இந்த சாப்பாடுக்கெலாம் வந்து ஒரு சட்னி ஒன்று அரைப்போம். அந்த சட்னி எப்படி சேர்த்துன்னு இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த சட்னி வச்சு இதை சாப்பிட்டுக்கலாம். அதனால் பிரியாணிக்கு சட்னியாக நினைக்காதீங்க. இங்கே இருக்கிற பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும். ஏன்னா காரமே இருக்காதா, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு என்ன தயிர், வெங்காய பச்சடி இது மாதிரி எதனா வச்சு சாப்பிட்லாம். நான் எதுவுமே எடுத்துக்கல. எனக்கு சளி பிடிக்குதுன்றதால நான் எதுவுமே எடுத்துக்கல. சரி, இந்த பிரியாணி அந்த சட்னி வச்சு சாப்பிட்றேன். வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸ். நான்லேருந்து எப்படி சாப்பிடாம இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நிஜமாக இருந்தாலும் இருக்கணும். சிக்கன் பீஸு, லைஃப்பில் இத்தனை வருஷமாக 29 வருஷம் சாப்பாடு. இனிமேல் அந்த சாப்பாடு கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு. சாப்பிட முடியும்னாலும் வயிறு ஃபுல்லாக காலி பண்ணிவிடணும். இப்போ தண்ணி இருக்கணும், தண்ணி மேலே இந்த மாதிரிலாம் நான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். அந்த சாப்பாடு போட்டு வைக்கிறது, நிறைய சாப்பிட்றது இருந்தாலும் கடைசியில் நானே கேமரா முடியாது சாப்பிடுங்க.
என்னால் என்னமோ இப்பவே முடியல, எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல நிஜமா. இப்படியெல்லாம் வந்து நிறைய சாப்பாடு ஒரே நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டயட் இருக்கணும் அப்படின்னு இல்லை. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு டயட் ஃபாலோ பண்ணணுன்றது எனக்கே ஒரு ஐடியா. நல்லா இருக்கு. தாராளமாக வந்து 1 பிரியாணி அளவுக்கு இருக்கும். 1 பாக்கெட் பிரியாணி கடையில் வாங்கல. இந்த நாட்டில் செய்கிற சாப்பாடு இந்த சட்னி இல்லாமல் நிஜமாக சாப்பிடவே இருந்ததுப்பா. அப்புறம் வந்து தக்காளி, புதினா, புளி, உப்பு, பச்சை மிளகா எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வைத்தக்காளி மாதிரி தனியாக மொபைல் வச்சு பேசி உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை. எல்லாமே நிஜமாக முடியல. ஆனால் எப்படி தான் இந்த பெரிய பெரிய தட்டெல்லாம் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்றாங்களோ சேலஞ்ச் பண்ணி தெரியல சாமி. நமக்கு இதே மூச்சு அடிக்கிற மாதிரி ஆகுது. அந்த சாப்பாடு போட்டு வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் பார்த்தா நினைப்பேன், நம்மளை மட்டும் அந்த சாப்பாடு போட்டு நம்மளை மட்டும் வச்சாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு நினைப்பேன். முடியாத சாமி. குண்டாக்குற கேட்டு கேட்டு கால் குறையுது. நான் சொல்லாம தான் தானா. என்னை பார்க்குறவங்க 90% பேர் குண்டாக்குற, வெயிட் குறை, குண்டாக்குற, சாப்பாடு கம்மி பண்ணு, ஏதோ 10 பேர் தான் மனதில் இருக்க முன்னாடி பரவாயில்ல அப்படின்றாங்க. இப்படி என்னையே சோறு மாதிரி வச்சிட்டிங்களே சொல்லி 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 யாரையும் சொல்லாம தானா நான் மாட்டும் எப்பயும் போல சாப்பிட்டு ஜாலியாக இருப்பேன். பார்க்குறவங்க எல்லாம் அதில் ஒரு சில பேர் எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஸ்பெஷலாக ஒரு அரிசி வாங்கி சாப்பிட்டு உண்டாகிற மாதிரி. ஃபினிஷ்பா. ஆனால் சிக்கன் சாப்பிடவே முடியல, நிஜமாக முடியல. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு. இன்றைக்கி டேட் எல்லாமே எழுதி வச்சிடணும். என்னோட ஃபினிஷு. நாளையிலேருந்து என்னோடய டயட் வீடியோ வந்து கண்டினியூவாக வரும், பாருங்கள். நான் வந்து எனக்காக மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, குண்டாக இருக்க வெயிட் குறையின்னு. நான் வந்து குறைக்கவே இல்லை, நான் எப்பயும் போல தான் இருந்தேனே. ஆனால் என் உள் மனசுக்கு தோணுச்சு, இத்தனை பேர் சொல்கிறாங்க ஏன் நம்ம வெயிட் குறைச்சாதான் என்ன அப்படின்ட்டு எனக்குள்ளே தோணுச்சு. வெயிட் குறைக்கணுன்ற இது நினைப்பேன், உள் மனசில் நினைப்பேன். ஆனால் கண்டினியூ பண்ணவே மாட்டேன். ஏன்னா என்னால் சாப்பாடு இல்லாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த டைம் வந்து நான் மனசார வந்து வெயிட் குறைக்கணும்னு எனக்கு உள் மனசு தோணிடுச்சு. வெயிட் குறைக்க போகிறோம். இன்னையோட லாஸ்ட்டு. இவ்வளோ சாப்பாடு, இவ்வளோ சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றது. இதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த என்னென்ன சாப்பிட்றேன்ட்டு டெய்லியுமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். என்னை பார்த்து யாரும் ட்ரை பண்ணுங்கள், என்னை பார்த்து யாருன்னா வெயிட் குறைங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் ட்ரை பண்ணுறேன். முடியவே முடியாது, இத்தனை வருஷமாக வந்து முடியவே முடியாதுன்னு இருந்தேன். நான் என் மனசாட்சி என்னை நானே வந்து கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்க முடியுதான்னு பார்க்கலாம், எவ்வளோ வெயிட் குறைக்க முடியுதுன்னு பார்க்கலாம். அப்படி வெயிட் குறைஞ்சிச்சின்னா அப்போ நம்ம எது நினச்சாலுமே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை என் மேலே எனக்கே நம்பிக்கை வந்துடும். மெயின் அதுக்காக நான் வெயிட் குறைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.